செய்தி. முதலமைச்சர் ஒப்புதலுக்கு பிறகு தகுந்த காரணங்கள் இல்லாமல் ஆளுநர் நிராகரித்தது ஏன் என்ற கேள்வியை உயர்நீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது. ஆயுள் தண்டனை குற்றவாளிகளை விடுதலை செய்வது தொடர்பான கோப்புகளில் கைதிகளை நன்னடத்தை அடிப்படையில் முன்கூட்டியே விடுதலை தொடர்பான கோப்புகளில் தமிழக ஆளுநர் நிராகரித்தது ஏன் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதியழகன், வணக்கம். முழு விவரங்கள். பாளையங்கோட்டை சிறையில் உள்ள சங்கர், கோவை சிறையில் உள்ள வேலுமணி உள்ளிட்ட 10 ஆயுள் தண்டனை கைதிகளை முன்கூட்டியே விடுதலை செய்ய உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. நன்னடத்தை அடிப்படையில் முன்கூட்டியே விடுதலை செய்ய முதலமைச்சர் அனுமதி வழங்கி தமிழக ஆளுநரின் ஒப்புதலுக்கு கோப்பு அனுப்பப்பட்டதாகவும், ஆனால் ஆளுநர் தங்களை முன்கூட்டியே விடுதலை செய்வதற்கு ஒப்புதல் வழங்காமல் நிராகரித்து விட்டதாகவும் அந்த மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த வழக்குகளை விசாரித்த நீதிபதிகள் எஸ். எம். சுப்பிரமணியம் மற்றும் வி. சிவஞானம் அமர்வு ஆயுள் தண்டனை கைதிகளை நன்னடத்தை அடிப்படையில் முன்கூட்டியே விடுதலை செய்வது தொடர்பாக மாநில அளவிலான குழு பரிந்துரையின் அடிப்படையில் முதலமைச்சர் ஒப்புதல் அளித்த பின்பு தகுந்த காரணங்களை கூறாமல் தமிழக ஆளுநர் எப்படி நிராகரிக்க முடியும் என அதிருப்தி தெரிவித்தனர். மீண்டும் இந்த கோப்புகளை தமிழக அரசு 8 வாரத்திற்குள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.